Hello viewers, this is Madan from Car Control Driving Academy, training in our car and one car in Chennai at a doorstep. ஸோ வியூவர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் பார்க்க போகிறோம். மேடம் ஓன் பண்ணியிருக்க வெஹிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி காமெட் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல். ஸோ அவங்களோட பார்க்கிங் லாட்டில் எப்படி நம்ம பார்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் பார்க்கிங் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்க்கிங். ஸோ மேடம்க்கு இன்னொரு பார்க்கிங் இருக்குது. ஸோ 2 இதுலையுமே நம்ம எப்படி பார்க் பண்ண போகிறோம். டுவர்ட்ஸ் ஃப்ரண்ட் மோஷன் அண்ட் பேக்கில் எப்படி நம்ம எடுக்கணும், எவ்வளோ கேப் வச்சுருக்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க பில்லர்ஸ், ரைட் சைடில் இருக்க பில்லர்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ மொரோவர் அவங்க வெஹிக்கல் வந்து கொஞ்சம் சின்ன வெஹிக்கல்னால எந்த அளவுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வெஹிக்கலை எடுக்கணும். ஸோ எந்த லெவல் பில்லர் நம்ம தாண்டின பிறகு வெஹிக்கலை வந்து லெஃப்ட் ஆர் ரைட் கட் பண்ணணுன்றதை நான் க்ளீனாக அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம இது வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்த பிறகு இப்போ நான் வந்து உள்ளே இல்லை. ஸோ நான் வெளியே வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க மெதுவாக அந்த க்ரீப்பிங்லேயே அழகாக ஸ்லோவாக வந்துட்டுருக்காங்க பாருங்கள். மெதுவாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது. ஸோ ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளில் ஆக்சிலேட்டர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த டைமென்ஷன்ஸ் டைரக்ஷன்ஸ் எல்லாமே டோட்டலாக மாறிடும். இங்கே பாருங்கள், அழகாக அந்த பில்லருக்கும் அந்த லெஃப்ட் சைடு பம்பருக்கும் எவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் கிளியராக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், கிளாரிட்டியாக மெதுவாக எடுக்கிறாங்க பாருங்கள். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அந்த பிரேக்கில் க்ரீப்பிங்லேயே ஸ்லோவாக வெஹிக்கிளை எடுத்தாச்சு. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதே இடத்துல நம்ம எப்படி வெஹிக்கிளை திருப்பி பார்க் பண்ண போகிறோம். ஸோ இவங்களோட பார்க்கிங் லாட் இது தான். ஸோ இப்போ இங்கேருந்து வெஹிக்கிளை வந்து நம்ம எப்படி உள்ளே வைக்க போகிறோன்றது தான் இங்கே இருக்குது டாஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு ஆஃப் த பாடி வந்து நான் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ வெஹிக்கிளை வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவ் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் வெஹிக்கிளை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நான் அந்த சைடு மிரரும் அந்த பில்லரும் எந்த அளவுக்கு மேட்ச் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டே நான் அந்த டைமென்ஷன்ஸ் ஐடியா எல்லாமே கொடுத்த பிறகு இப்போ ஸ்லோவாக க்ரீப்பிங்லேயே வெஹிக்கிளை வந்து மெதுவாக சைடு மிரர் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணி க்ரீப்பிங் ஃபங்க்ஷனாலிட்டி மூலிமா மெதுவாக எடுத்துகிட்டு வராங்க. ஸோ பிகினர்ஸ் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் மெதுவாக பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் டைமென்ஷன் மாற்றிட்டாலோ இல்லை வந்து உங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து தப்பாயிட்டாலோ கண்டிப்பாக வந்து ஓவரால் கொலாபரேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் மெதுவாக எடுத்துகிட்டு வாங்க. பாருங்கள், அவங்களுக்கு அந்த ரைட் சைடில் ட்ரீஸில் இடிக்கக்கூடாதுக்காக மெதுவாக எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ அகெயின் ஸ்ட்ரெயிட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு மெதுவாக அப்படியே வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா க்ரீப்பிங்லேயே மெதுவாக லெஃப்ட் ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணுறாங்க. ஸோ இந்த மிரர் கால்குலேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் வெஹிக்கிள் வந்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குது, லெஃப்ட்டில் திருப்பினா கார் லெஃப்ட்டில் போகுமா ரைட்டில் போகுமான்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் இதே தான், ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான். இதில் ஒன்றே மட்டும் தான், லெஃப்ட்டில் கேப் என்ன ரைட்டில் கேப், லெஃப்ட்டில் கேப் என்ன ரைட்டில் கேப் என்ன லெஃப்ட்டில் திருப்பணும். ஸோ இப்போ ஆஃப் த பாடி இன்டர்செக்ட் ஆன பிறகு இப்போது இந்த பார்க்கிங் லாட்டில் வெஹிக்கிளை மெதுவாக பண்ணணும். ரொம்ப அதிகமான ஆக்சலரேஷன் கொடுக்கக்கூடாது. 2 பக்கம் ஈவனான டைமென்ஷன்ஸ் கேப்பிங் இருக்கணும். பாருங்கள், அழகாக ஃபேண்டாஸ்டிக்காக அழகாக மெதுவாக ஏற்றிட்டாங்க பாருங்கள். ஸோ பாருங்கள், வெஹிக்கிள் அழகாக போயிட்டு அங்கே பார்க் ஆகிடுச்சு. ஸோ இப்போமே பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ரைட் சைடில் பார்க் ஆகிருக்கு. பட் இன்னும் நீங்கள் நல்லா ஃபெமிலியர் ஆன பிறகு பார்த்திங்கன்னா அந்த அலைன்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த அலைன்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகைன் நம்ம ரிவர்ஸ் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வாங்க, இன்னொரு பார்க்கிங் லாட் இருக்குது அவங்களுக்கு. அதே பார்க்கிங் லாட்லேயும் பார்க்கிங் பார்த்துருவோம். ஸோ மேடம்க்கு இது ஒரு பார்க்கிங் லாட்டு, அது ஒரு பார்க்கிங் லாட்டு. ஸோ இப்போ அந்த பார்க்கிங் லாட்டில் முடிச்சிட்ட பிறகு இப்போ அங்கேருந்து வெஹிக்கிளை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு ஸோ மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து இங்கே பார்க் பண்ண போகிறாங்க. ஸோ சேம் அதே தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் டர்ன் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெஹிக்கிளை ஆஃப் த பாடி பில்லரை தாண்டின பிறகு ஸோ ஸ்லோவாக க்ரீப்பிங்லேயே வச்சு இப்போ பாருங்கள், அந்த பில்லருக்கும் வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் வீலுக்கும் அந்த பம்பருக்கும் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். அழகாக ஆஃப் த பாடி இன்டர்செக்ட் ஆன பிறகு அந்த மிரர் பாருங்கள் மேட்ச் ஆன பிறகு ஸ்லோவாக இப்போது டுவர்ட்ஸ் லெஃப்ட் டர்ன் பண்ணுறாங்க. ஏன்னா வெஹிக்கிள் வந்து பக்கத்து பார்க்கிங்கில் பார்க் பண்ணணும். ஸோ அந்த இன்டர்செக்ஷன்ஸும் அந்த மேட்சிங்கும் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருச்சுனாலே ரிவர்ஸ் வந்து ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்காது. யூ கேன் டூ ஜஸ்ட் லைக் தட், அந்த மாதிரி முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இந்த பார்க்கிங்குமே அதை விட இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா குக்கடான பார்க்கிங். ஏன்னா அது கொஞ்சம் வைடன், இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரோவாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த பில்லரும் சைடு மிரரும் மேட்ச் பண்ண சொல்லிவிட்டு ஸோ ஸ்லோவாக பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் மூவ் ஆகி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த க்ரீப்பிங் ஃபங்க்ஷனில் இப்போ அழகாக வெஹிக்கிள் வந்து எப்படி மூவ் பண்ணுறாங்க பாருங்கள். அதிகமான ஆக்சலரேஷன் தயவு செய்து அதாவது ஆட்டோமேட்டிக் காரில் பிகினர்ஸ் பண்ணிடாதீங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஃபஸ்ட் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட வெஹிக்கிளோட வித்தும் உங்களோட பார்க்கிங்கோட வித்தும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வெஹிக்கிள் டர்னிங் அலைன்மெண்ட்டும் சரி, உங்களுடைய ஆக்சலரேஷன் கண்ட்ரோலும் ஜட்ஜ்மெண்ட்டும் இருந்துச்சுன்னா எந்த விதமான பார்க்கிங் இருந்தாலும் உங்களால் ஜஸ்ட் லைக் தட் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், அழகாக ஃபேண்டாஸ்டிக்காக மெதுவாக ஏற்றிட்டு அப்படியே லெஃப்ட் சைடு வந்துட்டாங்க. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அணைச்ச மாதிரி இருக்கும். இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணுவாங்க பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப அணைச்சிருக்கும். ஸோ இப்போ இதை வந்து அழகாக
சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேக் சைடு வியூவில் வந்து காட்டுறேன் பாருங்கள். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக பண்ணுவாங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் புரிஞ்சு ஓரியன்டாக நம்ம பண்ணுறது. பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து வண்டி வந்து க்ராஸாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கிராஸ் இன்டர்செக்ஷனை வெஹிக்கிளை வந்து அழகாக பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், ஒரே ரைட்டு ஃபுல்லாக திருப்பிட்டு அவ்வளோதான் வெஹிக்கிளை ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டாங்கன்னா வெஹிக்கிள் அழகாக அலைன் ஆகி பார்க் ஆகிட்டு இருக்கும். தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பை. டேக் கேர்.